கிராம சபை நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இப்போது நாங்கள் வந்திருக்கக்கூடிய கிராமம் ஒரு காலத்தில் சமஸ்தானமாக இருந்த பெருமையை கொண்ட சித்தன்னவாசல், திருமயம் கோவில் உள்ளிட்ட வரலாற்று சின்னங்களின் அடையாளமாக திகழக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தின் குளவாய்ப்பட்டி கிராமத்திற்கு தான் இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுத்தமான தண்ணி எங்களுக்கு கிராமத்துக்கு இன்னும் வரலங்க மேடம். சுத்தமான தண்ணி, பியூரிஃபைடு வாட்டர் குடிக்கிறதுக்கு வழி இல்லை. எல்லாமே பார்த்தோம்னா உப்பு நீர் தான், எங்களுக்கு அதிகமாக உப்பு நீர் தான் கிடைக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை சுருக்கமாக சொல்லப்போனது என்னென்னா, கல்குவாரிகள் தமிழ்நாடு பூராமே செயல்பட தொடங்கிருச்சு. அப்போ என் பொண்ணுக்கு 3 வயசில் மஞ்சக்காமாலை, ஹெப்பாடைட்டிஸ், அந்த சூடுனால வரக்கூடியது. காரணம் தண்ணி, குடிநீர் ரொம்ப முக்கியம் மேடம். சுத்தமான தண்ணி எங்களுக்கு எல்லாத்துக்குமே அமைச்சு கொடுக்கணும் மேடம். எங்கள் ஊரில் பாத்ரூம் கட்டி 10 வருஷ காலமாக ஆகுது. அந்த யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பாத்ரூமில் எந்த ஆதாரங்களும் இல்லை. சில பேர் வீட்டில் இருக்குது பாத்ரூம்பு, சில பேர் வீட்டில் இல்லை. எங்கள் கிராமத்தில் இல்லை. அதை எங்களுக்கு முக்கியமாக அந்த பாத்ரூம்பை அமைச்சு கொடுக்க வேண்டும். நான் இராணுவத்தில் பணிபுரிகிறேன். நான் விடுமுறைக்கு எப்பாவது வருஷத்தில் 3 மாதம் தான் வருவேன். அந்த 3 மாதத்தில் எனக்கு எல்லை பகுதி எதுன்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஏன்னா எல்லை பகுதியில் கூட குண்டு சத்தம் எனக்கு கம்மியாக தான் கேட்குது. ஆனால் இங்கே வெடி சத்தம், கல்குவாரினால வெடி சத்தம் அதை விட அதிகமாக கேட்குது. இதனால எல்லை பகுதி அதுவா இதுவானே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த கல்குவாரினால எங்கள் ஊரில் நிலத்தடி நீர் மட்டும் சுத்தமாக போயிடுச்சு மேம். ஏரி குளம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. விவசாயம் பார்க்க முடியலை. இந்த விவசாயம் பார்க்க முடியாதனால இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, வடநாட்டு சைடு தான் கிளம்பி போகிறாங்க வேலைக்கு. இப்போதைக்கு அவங்க அதுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. அப்படி இருக்கப்ப நிலத்தடி மட்டும் எல்லாம் குறைஞ்சதுனால ஊருக்குள்ளேயும் தண்ணி, உப்பு தண்ணி தான் கிடைக்குது. எங்கள் ஊரோட மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் ஓடுறதுக்கு பாதாள சாக்கடை திட்டம்னு செயல்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னா, நீர் ஓடி சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு எந்த இதுவும் கையில் ஏதோ ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க. ஆமாங்க மேடம். நீர் ஓடி சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த நீர் ஓடி முடிஞ்சு குளத்து வாய்க்காலில் கலந்து விட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ அப்படியே கேமரா காமிச்சிங்கன்னா நீரும் இப்போ ஓடுறது இல்லை. அது பல பகுதியில் குப்பைகளை கொட்டி தேக்கத்தில் தான் இருக்குது. இதை சரிவர அதை பராமரித்து செயல்படுத்துறதும் இல்லை. மக்களின் வளர்ச்சி திட்டம்னு இதை கொண்டு வந்தாங்க. மக்கள் யாரும் இதை கேட்கவே இல்லை. அதுவாக போய் தானாக அவங்க வீட்டு தண்ணிகள் அங்கங்கே உள்ள செடிகளுக்கு பாஞ்சு தெருக்கல்ல ஓரமாக ஓடி அதுவாக வெயிலில் காஞ்சு நாற்றம் வராமையாவது இருந்துச்சு, தண்ணி தேங்காமையாவது இருந்துச்சு. ஆனால் இவங்க வளர்ச்சி திட்டம்னு கொண்டு வந்தவங்க மக்களுக்கான வளர்ச்சி திட்டமாக இது இல்லை, கொசுக்களுக்கான வளர்ச்சி திட்டமாகவும் நோய்களுக்கான வளர்ச்சி திட்டமாகவும் தான் இது செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதனால எண்ணற்ற பேர் மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள்னால பாதிக்கப்பட்டு, இது இன்னைக்கு காலையில் எடுத்த ஃபோட்டோ தான். நிகழ்ச்சி இப்போ நடக்குதுன்னு சொல்லினால இதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கோம். பஸ் வசதி கிடையாது எங்கள் ஊரில். காலையில் மட்டும் வருது, நைட் ஒரு பஸ் முன்ன வந்துச்சு. இப்போதைக்கு பஸ் இல்லை. எங்கள் ஊருக்கு நடந்து 2 கிலோமீட்டர் வரணும். வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. லைட் 2 கிலோமீட்டர் வரைக்கும் லைட் கிடையாது அதனால எங்களுக்கு நைட்டு வந்த பஸ் இப்போ வர்றதே கிடையாது. காலையில மட்டும்தான் ஒரு பஸ். எந்த ஊருன்னு சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. குளவாய்ப்பட்டி. குளவாய்ப்பட்டி தானா? குளவாய்ப்பட்டி தான். நாங்கள் குளவாய்ப்பட்டி தான் 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். எங்களுக்கு பஸ் வசதி மெயினாக வேணும். ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஈவினிங் தான், எங்கே போனாலும் ஈவினிங் தான் வரணும். அப்போதைக்கு பஸ் வசதி சுத்தமாக கிடையாது. ஒரு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே கிடையாது. அதனால எங்களுக்கு நைட் பஸ் வேணும். எங்கள் கிராமத்தோட தலையாய பிரச்சனை கல்குவாரி பிரச்சனை. அதை வெளி உலகத்துக்கு தெரிய வைத்தது நியூஸ் தமிழ் மட்டும்தான். வேற எந்த செய்தி சேனலுமே இதை வெளிப்படுத்தவே இல்லை. ரொம்ப பயந்தாங்க. ஆனால் நியூஸ் தமிழ் நாங்கள் கூப்பிட்ட நேரத்தில் எங்களுக்காக ஓடி இந்த பிரச்சனையை வெளிக்கொணரணும், உங்களுக்காக பேச யாரும் இல்லைன்னு இப்போ போராட்டம் பண்ணி, மக்கள் போராட்டம் பண்ணி நியூஸ் தமிழ் இதை வெளிப்பரப்புனால அந்த ஒரு குவாரியை நாங்கள் போராட்டம் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கோம். அதை மூடிட்டாங்க. அந்த குவாரியை மூடிட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கூட பார்க்கலாம், ஸ்கூல் முடிச்சுட்டு, டியூஷன் முடிச்சுட்டு, வேலை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே 8 மணிக்கு அங்கேருந்து பஸ்ஸில் இறங்கி வருவாங்க. அங்கே 2 கிலோமீட்டர் தாண்டி அவங்க நடந்து தான் வருவாங்க. அந்த கரடு முரடான ரோட்டில் நடந்து தான் வருவாங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த கல்குவாரி நிறுவனம் தான். எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, இது தமிழ்நாடு முழுவதுமே இந்த கிராமங்கள் புதுக்கோட்டையில், அதுவும் மேக்ஸிமம் புதுக்கோட்டையில் இதனால் அதிகமான பாதிப்புகள் இருக்குது. கிராம சாலைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கே அதை பயன்படுத்த முடியல. கல்குவாரி லாரிகள் தான் அதில் ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இவ்வளோ மனு நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் அனுப்பின லெட்டர்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு ஒரு புது குவாரி கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில். அந்த குவாரி எங்கள் ஊர் குளவாய்ப்பட்டி கிராமத்தையே மறைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த குவாரிக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க, சுற்றுச்சூழல் அனுமதியில். எங்கள் கிராமத்தையே மறைச்சு அனுமதி வாங்கியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் கலெக்டர்கிட்ட இவ்வளோ மனு கொடுத்துருக்கோம். இவ்வளோ மனுக்கும் எங்களுக்கு ரீப்ளை அனுப்பியிருக்காங்க.
என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதுலேருந்து அவங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து கனிம வளத்துறைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு, கனிம வளத்துறையிலேருந்து வட்டாட்சியருக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு, வட்டாட்சியர் வந்து கோட்டாட்சியருக்கு கன்வெர்ட் ஆயிருக்குன்னு இப்படிங்கிற மனுவை மட்டும்தான் பதில மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதை ஆய்வு செய்து அது முறைகேடாக இருக்கா இல்லை முறைகேடா இல்லையா அப்படிங்கிற பதில எங்களுக்கு இன்ன வரைக்கும் தரவே இல்லை. இந்த மக்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் விட்டுட்டு அவங்க பொழப்ப பார்த்துருவாங்க அப்படிங்கிற இதில் தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அதாவது நம்ம அரசியல்வாதிகளை மட்டுமே குறை சொல்லிங்க எதுவும் நடக்க போகிறது கிடையாது. மொத்தமாக கவர்மெண்ட் அதிகாரிஸ் வந்து அவங்க வாங்குற சம்பளத்துக்கு மக்களுக்காக அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாதான் இங்கே ஒரு மாற்றம் ஏற்படும். இல்லாட்டி நம்ம வந்து எந்த ஜென்மமும் நம்ம நாடு இந்த ஜனநாயக நாடு வல்லரசு ஆக வாய்ப்பே கிடையாது. ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே இருக்குது. இப்போ 40 வருஷமாக இருக்குது. நர்ஸு மட்டும் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இன்னும் வந்துட்டு போயிருக்காங்களாம். இப்போ வந்து வாரத்துக்கு 2 திருப்பு தான் நர்ஸு வராங்க. கிட்டத்தட்ட அங்கே செட்டிப்பட்டி பஞ்சாயத்து, வெண்ணமுத்துப்பட்டி, காயம்பட்டி பல கிராமங்கள் வந்து விசுலூர் ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும். பஸ் வசதி கிடையாது. கிட்டத்தட்ட வெண்ணமுத்துப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் புள்ளியூர்லேருந்து விசுலூருக்கு 5 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பஸ் வசதி கிடையாது. அப்படியே பஸ் வசதி வந்தாலுமே புள்ளியூரில் இறங்கி அந்த பஸ்ஸு கீரனூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் தான் விசுலூர் ஆஸ்பத்திரி வர முடியும். ரெகுலராக எப்பொழுதுமே டாக்டர் நர்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நியூஸ் தமிச்சும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு அடிப்படை வசதிகள் வந்து உடை, இருக்க இடம், உணவு, இதுதான். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா கல்வி தான் முக்கியம். இப்போ ஒரு ஊருக்கு ஊர் நூலகம் வேணும் நான் கேட்குறேன். ஊருக்கு ஊர் கோவில் இருக்கு, எல்லாம் திருவிழா நடத்துறீங்கல்ல, அதுல வந்து ஒரு ஃபண்ட் எடுத்து நம்ம நடத்தலாம். எனக்கு அது வந்து எனக்கு இன்னும் அது கஷ்டமா இருக்கு. ஊருக்கு ஊர் நூலகம் எடுக்கிறப்போ இதழ்கள் நூல்களை கொண்டுட்டு வரப்போ அது கொஞ்சம் முன்னெடுக்கையாக இருக்கும். எங்கள் ஊர் குக்கிராமம். குக்கிராமத்தில் வந்து எங்களுக்கு வந்து கரண்ட் சுத்தமாக லோவாகவே இருக்குது. அப்பையிலேருந்தே இந்த போஸ்ட் மரத்துக்கெல்லாம் கொடுத்துருக்க லைன் கம்பி வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 7 வயசு இருக்கும், எனக்கு 54 வயசு ஆகுது. அப்போ போட்ட கம்பி இது பூரா வோல்டேஜ் கம்மியாக கிடைக்கிது. இப்போ ஒரு 250 கேவிக்கு லைன் கொடுத்துருக்காங்கன்னா 100 கேவிக்கே டிரான்ஸ்ஃபாரம் போடுறாங்க. என்னோட கோரிக்கை என்னென்னா, எங்கள் ஊருக்கு வந்து ஒரு விவோ வந்து இந்த சரௌண்டிங்கில் வர்றதில்லை. நாங்கள் விவோவை பார்க்கணும்னா கீரனூர் தான் போகணும். இப்போ அவங்கள வந்து பார்க்க போகிறதுக்கு வந்து வசதி உள்ளவங்க வண்டியில் போயிடுவாங்க. இப்போ வசதி இல்லாத பெண்கள் இவங்கெல்லாம் பஸ்ஸு பிடிச்சி போய் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே லோக்கலில் ஒரு ஆஃபீஸ் போட்டாங்கன்னா இங்கே போய் பார்த்து அவங்கள்ட்ட ஏதாவது கையெழுத்து வாங்க தான் எல்லாத்துக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். 50 வருடம் காலமாக ஒரு 40 குடும்பம் வந்து கீழக்காடு என்கிற ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு ரோடு வசதி கிடையாது, அவங்களுக்கு பட்டா வசதி கிடையாது, ஒரு ஈப் லைன் கூட கிடையாது. ஒரு அகதிகள் மேலே வச்சுருக்காங்க. ஒரு வெண்ணமுத்துப்பட்டியில் வந்து கீழக்காடு கிராமம் எந்த வசதியுமே இல்லை மேடம். அதை பதிவு பண்ணுறதுக்காக வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய குளவாய்ப்பட்டி, கண்ணங்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் இங்கே வருகை தந்து இந்த கிராம சபை நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நிகழ்த்தி கொடுக்க உதவி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து கிராம மக்களுக்கும் ஒத்துழைப்பு அளித்திருக்கிறீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி.